செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் போக்குவரத்து விதிமுறைகளுக்கான அபராத தொகை வரும் 30ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுகிறது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டுநர்களுக்கு உடனடியாக விதிக்கப்படும் அபராத தொகையை திருத்தி தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதன்படி திருத்தி அமைக்கப்பட்ட அபராத தொகை வரும் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணம் செய்தால் ரூபாய் 100 அபராதம் கட்ட வேண்டும் என்றும், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் ரூபாய் 100 அபராதம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளிடம் லைசென்ஸ் போன்ற ஆவணங்களை காட்ட மறுத்தாலும் மற்றும் ரயில்வே கிராசிங்கில் தடையை மீறி வாகனத்தை ஓட்டினாலும் ரூபாய் 100 அபராதம் கட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை வேகமாக ஓட்டும் குற்றத்திற்கு ரூபாயும், அபாயகரமாக அதிவேகமாக வாகனத்தை ஓட்டினால் ரூபாயும் அபராதம் வசூலிக்கப்படும். அனுமதி இல்லாமல் வாகன ரேஸ் நடத்தும் குற்றத்திற்கு ரூபாய் வசூலிக்கப்படும். இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் ரூபாயும், வணிக வாகனங்களுக்கு ரூபாயும் அபராதம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் தொழில் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் 12 மணி நேரம் மின்வெட்டால் தொழில் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். ஆனால் இப்போது 12 மணி நேரம் உச்சகட்டமாக மின்சார வெட்டு தமிழக கிராமங்களில் இருக்கிறது என்று சொல்லும்போது, மக்கள் இப்போது ஆளுகின்ற அரசின் மீது விரைவில் வெறுப்படைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு பிரச்சினையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இரு மாநில அரசுகளும் செயல்பட வேண்டும் என்றும், பாஜகவுடன் அதிமுக இணைந்து செயல்பட்டால் அதிமுகவுக்கு அழிவுதான் ஏற்படும் என்றும் EVKS இளங்கோவன் அப்போது கூறினார். டெல்லியில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவை பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவின் போது டெல்லியில் பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் ராணுவ வலிமையை பிரதிபலிக்கும் வகையில் D-72 ராணுவ டேங்கிகள், அக்னி 4 ஏவுகணைகள், அதிநவீன இலகுரக ஹெலிகாப்டர்கள் ஆகியவை இடம்பெறவுள்ளன. அணிவகுப்பின் முன் வரிசையில் பரமவீர் சக்ரா மற்றும் அசோக சக்ரா விருது பெற்ற வீரர்கள் ராஜபாட்டையில் அணிவகுத்து செல்வார்கள். இந்திய ராணுவத்தின் 11 படை பிரிவுகளின் வீரர்கள், 61வது குதிரைப்படை வீரர்கள் மற்றும் விமானப்படை, கடற்படை வீரர்கள், பல்வேறு பிரிவு வீரர்கள் அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளனர். தலைமை ராணுவ அதிகாரி VK பிள்ளை இந்த அணிவகுப்பை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்கிறார். முதன்முறையாக விமானப்படை வீரர்கள் அணிவகுப்புக்கு பெண் அதிகாரி ஸ்னேகா ஷெகாவத் தலைமை தாங்கி செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரயில்வே நிலையங்களிலும், பேருந்து நிலையங்களிலும், சுற்றுலா மையங்களிலும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாகர்கோவில் ரயில்வே நிலையத்தில் வெளியூர்களிலிருந்து வரும் பயணிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பின்னரே ரயில்களில் அனுமதிக்கப்படுகின்றனர். ரயில்வே தண்டவாளங்களிலும் ரயில் பெட்டிகளிலும் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் பாம்பு திரட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் எங்களுடைய மேல் அதிகாரிகள் உத்தரவின் பிரகாரம் நாங்கள் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். கொடைக்கானல் அருகே பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள கீழனவாயல் கிராமத்தில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் சுரேஷ் பாண்டி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலை நசுங்கிய நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தான். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த கனிபாண்டி, சசிகுமார் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் மாணவன் சுரேஷ் பாண்டியனை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தினர். பின்னர் மதுரை மத்திய சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டனர். இதனிடையே திருச்சி அருகே பால் வியாபாரி ஒருவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். கிணற்றில் வீசப்பட்டிருந்த அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பத்தில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
தேனி மாவட்டம் கம்பத்தில் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி அங்குள்ள அரசு மருத்துவமனை அருகே தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் மருத்துவமனையை அடைந்தது. இந்த பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். மதுரையில் நடைபெற்ற வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சகாயம் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சீன புத்தாண்டு கொண்டாட்டம், டிராகன் படங்களுடன் பேரணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.